நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அதால் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அதேமாதிரி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல்னு சொல்லி செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, ஒரு வழியாக பார்த்தோன்னா இடைநிலை ஆசிரியருக்கான அந்த சிவி முடிந்து விட்டது. அடுத்து ஃபைனல் லிஸ்ட்டு எப்போது வெளியாகும் அப்படின்ற மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டவங்க, சிவியில் கலந்துக்கிட்டவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நண்பர்களே, அடுத்த விஷயம் என்னன்னா, இன்று சென்னையில் பார்த்தோன்னா கல்வி உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கு நடைபெறப் போகுது. அதாவது எஸ்ஜிடியில் அந்த நியமன தேர்வில் வெற்றி பெற்றவர்களாம் இதில் கலந்துக்க போகிறாங்க. இது இன்று சென்னையில் நடக்க போகுது. இது கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தேர்வு பெற்ற உறுப்பினர்கள்லாம் கலந்து ஆலோசிக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நிறைய அந்த யூடியூப் வீடியோவில் சொல்லிகிட்ருக்குறாங்க. சரியா? ஏன்னா நிறைய முறை அறவழியில் போராட்டம் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் இது ஒரு கடைசி வாய்ப்பாக கருதப்படுகிறது அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. எனவே யாரும் மிஸ் பண்ணாமல் அந்த கல்வி உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த கருத்தரங்கில் அவங்க இந்த எஸ்ஜிடி நியமன தேர்வுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க, எந்த மாதிரியான உழைப்புகளை அந்த படிப்புக்காக செலுத்தினாங்க, இதெல்லாம் விவாதம் மாதிரி நடக்க போகுது. அதே மாதிரி இந்நாள் வரைக்கும், சரிங்களா? ஏன்னா இடைநிலை ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட்டு இந்த போஸ்டிங் போட்டு ஒரு 13 வருஷம் தற்போது வரை ஆகிறது இல்லையா? இனி வரைக்கும் அவங்க அந்த பேப்பர் 1 முடித்து எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆலோசனை பண்ணி இந்த கருத்தரங்கு நடக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிச்சயம் இது ஒரு நல்ல முயற்சி. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் சரி, அறவரையில் போராடி உரிமையை நம்ம கண்டிப்பாக காத்துக்கொள்ள வேண்டும், இல்லை வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு அச்சாரம் தான் இந்த கல்வி உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கம். எனவே தயவுசெய்து இந்த நியமன தேர்வில் யார் குவாலிஃபைடு ஆனீங்களோ கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்குங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.